கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய தியாகங்களை நம்ம நினச்சி பார்க்கறதுக்காண்டி நம்ம வசனங்களை தியானிக்கணும். ஏன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஆண்டவர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். அது பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் கொண்டாடுறோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருங்கிறத நம்ம உணர்ந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறது வேதத்தில் உள்ள எல்லா ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதுதான் முக்கியமானது. அதை நம்ம மனசில் வச்சு நம்ம எந்த கொண்டாட்டம் கொண்டாடினாலும் அதை செய்வோம். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கி ஆண்டவருடைய ரத்தத்தை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்மளை மீட்டது. அதனால் அது ரொம்ப முக்கியமானது. அதை நிறையா நம்ம தியானிக்கணும். அதை தியானித்து நம்ம ஆண்டவரோடு கூட இடைவிடும் பொழுது ஆண்டவர் செய்த காரியங்களும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா மற்றவங்களுக்கும் அதை சொல்லி அவங்க அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நம்முடைய வாழ்க்கை மாற ஆண்டுகிட்ட நமக்கு ஜெபிக்கும். அதுக்காண்டி அந்த வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த ரத்தத்தினால்தான் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது ஆண்டவரே. அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே வாழ கிருபை செய்யுங்க சுவாமி. எந்த விதமான காரியங்களும் உமக்கு பிரியமில்லாத கொண்டாட்டங்கள் நாங்கள் கொண்டாடாதபடி உங்களுடைய ஆண்டவருடைய பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி தந்திருக்கீங்க, அதை எப்படி வாழ வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டு வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ எங்களுக்கு நீ கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்று அந்த வழிகளை எங்களுக்கு காட்டி நீங்கள் நடத்தி செல்லணுமா எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அதுபோல பொல்லா சத்துரு எத்தனையோ ஆண்டவரை காரியங்களே எங்களை விழத்தட்ட பார்க்கும்போது எங்களை ஆண்டவரை ஒன்றும் இல்லாமல் அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிற பாதைகளை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்படியே கேட்குற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என்ன காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவருக்கு இடைவிடாமல் ஆண்டவரே தடைபட்டு இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் நீக்கிற தேவன் நீங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஜெபிக்க கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட பேசி நீ நடத்துவமா ஜெபிக்கிறோம். துதியான மயமெல்லாம் அம்மதே செத்துரு ஏசுரஜன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் நாம் ஆண்டுடைய ரத்தத்தை பற்றி நம்ம படிக்கலாம். ஏன்னா ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா மிருகங்கள், பறவைகள் அவங்கெல்லாம் ஒரு பாவம் செஞ்சதுக்கு பழி செலுத்துறதுக்கு நீங்கள் லேவியராகமம் எத்தனை பேர் படிக்கிங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அதை முழுமையாக நீங்கள் படிங்க. நிறைய படிக்கும் பொழுது நிறைய சட்ட திட்டங்களை நாம் லேவியராகமத்தில் படிக்கலாம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சிலர் பார்ப்பாங்க இந்த அசுத்தமாக இதாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது மூலமாக நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் லேவியராகமத்தை முழுமையாக நீங்கள் படிங்க. படிக்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த சட்டத்திட்டங்களும் இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தம் பார்த்திங்கன்னாக்கி பாவத்தை முழுமையாக மன்னிக்கக்கூடிய காரியங்கள் மிருகங்களுடைய ரத்தம் செய்யலை. அதனால தான் ஆண்டவருடைய ரத்தத்தை பரிசுத்த ரத்தம் அது பாவம் செய்யாத ரத்தம். ஆண்டவருடைய பிதா அனுப்பி இயேசுவை நம்ம பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால நமக்கு விலகி வாங்கி கொண்டிருக்காரு. பாருங்க, மேலே வானத்துக்கு இப்போ எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் உங்களை தனியாக இருக்க விடலை. உங்களுக்கு ஒரு ஆவியானவரை, ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வெறுமையாக நம்மளை ரத்தத்தினால கழுவி பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டு அப்படியே விட்டுட்டு போகலை. நம்மளை ஆவியானவர் நம்மளை நடத்துறதுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கிறதுக்கு தெரியாத போது ஆண்டவர் நடத்தி செல்றதுக்கு நமக்கு அந்த காரியங்களை நமக்கு விட்டு சென்றிருக்காரு. அதனால் நம்ம ஆவியானவர் நிறைக்கப்பட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்மளை அவருடைய சொந்த பிள்ளையா மாற்றிருக்காரு. அது ரொம்ப பெரிய சிலாக்கியம் இல்லையா? அந்த சிலாக்கியத்துக்காண்டி ஆண்டுடைய ரத்தத்தை பற்றி எப்பவும் மேன்மை பாராட்டுகிறத பிள்ளைங்களாம் நாம் இருக்கணும். ஏன்னா ரத்தம் பாருங்கள், ரத்தம் இல்லைனாக்கி உயிரே இல்லை. ஏன்னா உயிர் நீங்கள் லேவியராகமத்தை தான் நான் படிக்க சொல்கிறேன். இந்த உயிர் ரத்தத்தில் தான். ரத்தம் இல்லைனாக்கி பாருங்கள் அந்த உயிரே இல்லாமல் ஆயிடுது. பார்த்தீங்களா? அந்த ரத்தம் இல்லைனாக்கி ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா உடனே என்ன பண்ணுறாங்க, ரத்தம் பிளட்டும்பாங்க. பிளட்டு நிறைய போயிடுச்சுன்னு வைங்க, அது வீணாக போன அந்த ரத்தத்தை புறத்தையும் திருப்பி நம்ம சரீரத்துக்குள்ளே போனால் தான் அந்த பலன் வருங்கிறதுக்காண்டி இந்த பிளட்டெல்லாம் நமக்கு செலுத்துறத நம்ம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்துருக்கலாம்.
இப்போ ரத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. ரத்தம் குறைவாக இருக்குது நம்மளுக்கு, அதனால நோய்கள் வருதுன்னுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு பிளட்டு, அதாவது ரத்தம் வந்து நமக்கு ரொம்ப, அதாவது சரியாக ஓடணும், சரியான அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் அது உலக காரியங்களில் நம்ம சரீரத்துக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய ரத்தம் வந்து இன்னும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளது. நமக்கு எத்தனை பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வரும் பொழுது அவருடைய ரத்தம் தான் நம்மளை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ரத்தம். அவர் பரிசுத்த ஆவினால நம்மளை வந்து மீட்டெடுத்து நம்மளை நடத்துகிறாரு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து ஆண்டவரே எங்களை ஆவியானவரால் நிறைச்சி இந்த ரத்தத்தினால் எங்களை வந்து மீட்டெடுத்தீங்களே, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுற பிள்ளைங்களா இருந்தோம்னா இந்த ரத்தத்தை பற்றி நிறைய நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களா இருப்போம். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். வசனத்தில் பாருங்கள், எபிரேயர் 9:22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா வேத வாசிக்கிறவங்களா இருந்தோம்னா இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு வந்து நிறைய தெரியறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வேத வசனங்களை படிக்கும்பொழுது நம்ம பார்த்திங்கன்னாக்கா இந்த எபிரேயரில் நிறையா வசனங்கள் நமக்கு வந்து புரியக்கூடியதாக நமக்கு வந்து ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் வந்து 9வது அதிகாரத்தில் எபிரேயர் 9:22 வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். பாருங்கள், நியாயப்பிரமாணம் ஆண்டவர் இந்த மோசைகிட்ட கொடுக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்களை அதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். நீங்கள் யாத்திராகமோ அதெல்லாம் படிச்சிங்கன்னாக்கி அந்த காரியங்களை நீ படிக்கலாம். ரத்தம் சிந்தாலே சுத்திகரிக்கப்படும், அந்த ரத்தத்தினால தான் அவங்க வந்து சுத்தமாகுதாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது அப்படின்னாலும் அந்த ரத்தம் சிந்தது எந்த ரத்தம் சிந்தப்படணும் அப்படிங்கிறத வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அந்த காரியங்களை நம்ம வந்து நடத்தி செல்ல முடியும். அதை வந்து நம்ம ரத்தம் சிந்தல்னா இந்த ஆடு கோழி அதெல்லாம் ரத்தம் சிந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அது வந்து நம்மளை முழுமையான பாவத்தை நமக்கு மன்னிக்கிறதுக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. அப்போ வந்து அதுதான் வந்து ஆண்டவர் வந்து எழுதியிருக்காரு. எபிரேயர் 4:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பதிவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் தான் நமக்கு அந்த பாவத்திலிருந்து மன்னிக்க, அந்த பலவீனங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிறதுக்கு இந்த மிருகங்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நம்ம சாதாரணமாக நினச்சி பாருங்கள், நம்ம மிருகங்கிட்ட போய் மிருகத்தினுடைய ரத்தத்தெல்லாம் அவங்க பாவத்துக்கு அவங்க செலுத்துகிறாங்க. அது ஏன் அது வந்து சரியாக அவங்களுக்கு வந்து முழுமையான விடுதலை கொடுக்கலன்னா அந்த இதில் வந்து ஒரு நம்மளை மாதிரி, அதாவது நம்மளை மாதிரி எல்லாத்திலையும் சோதிக்கப்பட்டு எல்லா பாவத்தை இந்த உலகத்தில் தான் ஆண்டவர் பிறந்தார். அப்போது அவர் இருக்கும்போதே நிறைய கொலைகள் அந்த மாதிரிலாம் ஏறதெல்லாம் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அப்போ வந்து சமாதானமாக ஒன்றும் அவர் பிறக்கவே செய்யலை. நம்ம இப்போ இருக்க உலகத்திலே தான் அவரும் பிறந்தார். அப்போ அந்த பாவங்கள் இருந்தது, அவங்களெல்லாம் மீட்டு எடுக்கிறதுனாக்கி அவர் பாவம் இல்லாமல் இருக்கணும். அவர் வந்து எல்லாத்துலேயும் வந்து சோதனை எல்லாமே வந்தது. நம்மளுக்கு வந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சுது. ஆனால் வந்து அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். யார் பாவம் செய்யாத ரத்தம் தான் வந்து பரிசுத்தமாக மாற்ற முடியுங்கிறது தான் சட்டப்படி. அப்போ அவர் தான் பாவம் செய்யாமல் எல்லாத்தையும் நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு வல்லமுள்ள ஆண்டவராக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரதான ஆசிரியர் எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் பாவம் செஞ்சு ஏதாவது தவறு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க விழுந்து போகிற காரியங்கள்லாம் நிறைய இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார், ஏன் நம்முடைய பலவீனங்களெல்லாம் சுமந்து தீர்த்து நம்மளை வந்து மீட்டெடுத்து எப்படி அவருக்கு சொந்தமாக மாற்றினார், அவருடைய ரத்தத்தினால நம்மளை சொந்தமாக்கி இருக்காரு. பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது ரத்தம்லாம் வேர்வையாக விழுந்துன்னு சொல்லி பார்க்க. அப்போ வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லி தான் அந்த தலையில் இருக்க இந்த நரம்புகள்லாம் பாருங்கள் வெடித்து அதுதான் பிளட்டாக விழுந்துருக்குன்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி செய்திகள்லாம் கொடுக்கும்போது நான் கேட்டிருக்கேன். அப்போ வந்து அவர் அவ்வளவு வேதனையோட ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவ்வளோ பெரிய ரத்தத்தை நமக்கு சிந்தி நம்மளை மீட்டெடுத்துருக்குறாருன்னா பாருங்கள், நம்மளால் ஒரு ரத்தம் பிளட்டு கொடுக்காங்க. அவங்க வந்து பிளட்டு கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு பெரிய காரியம் அவங்களுக்கு அவங்கள வந்து உயிரை பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுக்கு உயிரை காத்துக்கொள்ளுறதுக்காண்டி பிளட்டு கொடுக்காங்க. அவங்க வந்து ஒரு ரத்தம் எங்களுக்கு ஒரு பாட்டில் ரத்தம் வேணும்னாக்கி யாராவது வந்து அவங்க வந்து அது இலவசமாக கூட கொடுக்காங்க. அது வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறது முழுமையான, அதாவது முழுமைன்னா என்னது, எல்லாமே செய்து முடிச்சிருக்கணும். அப்போ இது வந்து இன்னைக்கு ரத்தம் இல்லையா, அதுக்கு நம்ம செலுத்தணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நம்ம கடைசி வரை நம்மளை வந்து பாவம் இல்லாமல் காத்துக்கொள்ளவோ நம்மளை நடத்துறதுக்கோ அந்த ரத்தம், எந்த ரத்தமுமே நமக்கு வந்து அந்த ரத்தத்தை பற்றி நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி படிங்க.
ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குங்கிறத நம்ம முழுமையாக நம்ம படித்து அதை தான் ஜெபிக்கணும். அதுதான் நமக்கு வந்து வல்லமை தரும்னு சொல்லி நம்ம படிக்கலாம். இப்போ வந்து எல்லாருமே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்காரு. அப்போ பிரதான ஆசிரியர்னா நமக்கு எல்லாவற்றையும் நடத்தி செல்ல எல்லா விதமான காரியங்களும் அவருக்கு செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து நிரூபித்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. அதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த ரத்தத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்கள், மன்னிப்பு, மீட்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி இந்த ரத்தத்தினால தான் மீட்பே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய ரத்தம் தான். இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தை முழுதும் வந்து அவன் நீக்கவே முடியாது. இந்த ஒரு ரத்தம் சிந்தனாமனாக்கி அவனுக்கு ஏதோ ஒரு பாவத்துக்காண்டி ஏதோ செய்கிறான். அதனால அவனுடைய மீட்பே அவன் பெறவே முடியல. அதனால பாருங்கள், இந்த ஆண்டவர் வந்து பிதா வந்து அவர் மகனை பாவம் இல்லாத மகனை அனுப்பி அவரை வந்து பாவத்துக்குள்ளே போக சொல்லி ஆனாலும் பாவம் செய்யாமல் இருந்தார். பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள், பரிசுத்த ஆவினால் உபயோகித்து பிறந்து வளர்ந்து உலகத்தில் வந்து அப்புறம் சிலுவை மரணம் வரைக்கும் அவர் எத்தனையோ வேதனைகள் வந்தது, பாடுகள் வந்தது. அதில் பாவமே செய்யாமல் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா பரிசுத்தமாக வாழ்ந்தார். அது யாருமே குறை சொல்ல முடியாதபடி அவர் வந்து வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். அதை நம்ம செய்யணும். பாருங்கள், அந்த நம்ம வந்து பாவம் வர சுத்திகரிக்கிறதுக்கு அவருடைய ரத்தம் மாத்திரம்தான். அவன் தான் நீதிமானாக்கி அவர் வந்து பாவமே செய்யாதனால நம்மளை பாவமே செய்யாத வாழ்க்கைக்கு நாம் அர்ப்பணிக்கணும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அவர் வந்து பரிசுத்தராக இருக்கார். அதனால் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத 1 பேதுரு 1:14-15 நம்ம படிக்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் பரிசுத்தராக இருக்குன்னா நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக கண்டுக்கொள்ளணும். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களாக நாம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அப்படி நடத்தக்கூடிய காரியங்களை நம்ம செய்வார். இந்த லேவியராமத்தில் நான் வசனத்தில் எழுதி வச்சது லேவியராமம் 11:45 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நான் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறாரு. பேதுருவும் அதை தான் எழுதிச்சிருக்காரு. அப்போது நம்ம இப்போ பரிசுத்தமாக இருக்கணும், வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செய்ய முடியுங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நாம் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் வந்து நீங்கள் எப்படியா செஞ்சே தரணும் அப்படின்லாம் வந்து அவர் வந்து வலுக்கட்டாயம் பண்ணி அவர் வந்து செய்ய போகிறது கிடையாது. அவர் வந்து செய்யக்கூடிய நம்மளால் செய்ய முடியும். இதெல்லாம் பாவம் இல்லாமல் இருக்க முடியும்னாக்கி இப்போ அவங்க சீசர்கள்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவங்களாம் அனுப்புகிறாரு. அவங்களாம் பாவம் இல்லாமல் வாழ்ந்தாங்க, நான் வாழ்க்கையில் நடந்தாங்க, மறிக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யணும், நாமளும் செய்யலாம். அதனால் நமக்கும் அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவரை நீங்கள் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். பரிசுத்தமாக வாழ்கிறதுங்கிறது வந்து ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வாழ முடியுமே வெளியே நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சவால் விட்டு வாழவே முடியாது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ சுத்தி திரிதான்னு சொல்லி சொன்ன வார்த்தையின்படி அவன் எப்போனாலும் சரி என்ன காரியத்தினாலும் விழத்தட்டதுக்கு அவனால் முடியும். அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். 1 பேதுரு 1:14-16 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டு இந்த இச்சையின்படி நடாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமல் இருந்தோம். கீழ்ப்படியாமல் நம்ம ஆண்டவரை பற்றி அறியாமல் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் நிறைய பேர் பாருங்கள் மனம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஆவியானவரால் நடத்தப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறத நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கார். நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அவர் வழி நடத்துவார். 15ஆம் வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். 16ஆவது வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ அந்த நான் லேவியராமத்தில் படித்த மாதிரி அந்த மாதிரி பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லி சொன்னாலும் நிறைய பேர் பரிசுத்தத்தை இழந்து போகிற காரியங்கள்லாம் நிறைய செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் வழிநடத்துறதுனால பேர் தைரியமாக எழுதுறாரு, நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. ஆண்டவர் வந்து முன்னே எப்படியோ இருந்தோம் அப்படிலாம் அழைத்தவர், அவரும் அழைச்சிருக்காரு. அவர் அழைச்சதுனால நீங்கள் வந்து பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாம் நடக்கையில் நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் பரிசுத்தம் முக்கியமானது. ஆண்டவர் வந்து மற்ற காரியங்கள் சொன்னாலும் பரிசுத்தமாக நான் பரிசுத்தம் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம வந்து அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரோமர் 12ஆவது அதிகாரத்தில் நீங்கள் அதுவும் அப்படிதான் வசனங்கள்லாம் நிறைய படிக்கிறவங்க தான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். பிரபஞ்சத்தின் ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை
பிரியம் பரிபூர்ணமாக இந்த பகுத்தறிய மறுரூபமாக மாற்ற நாம் வந்து அந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம வரணும். ஏன்னா ஆண்டவர் வந்து பிரபஞ்சத்துக்குன்னா இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம், அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம காரியங்கள் அதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு அர்ப்பணிக்கவே இல்லை. அந்த காரியங்கள் நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படலை. அவர் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய என்ன காரியங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள் செய்யும் பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கோங்க. அந்த பயத்தோட அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரு, நம்ம பிள்ளையா மாற்றிருக்காரு அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு வேணும். அந்த கீழ்ப்படிதல் முதலாவது வேணும். இந்த பிரியம் பரிபூர்ணம் இந்த பகுத்தறிதல்னா வந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மறுரூபமாகணும். பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட வரும்போது அது வந்து மாற்றப்படும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நம்ம பார்த்தோம்னாக்கி பழைய வாழ்க்கையை பார்த்தோம்னாக்கி ரொம்ப ராங்காக இருந்திருக்கலாம், ரொம்ப நம்ம சொன்னதை மற்றவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அவ்வளோவா கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். மற்ற வாழ்க்கையில் எத்தனையோ ஒருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். நம்ம யோசனை பண்ணி பார்த்தா நம்ம இந்த முன்னாடி நடந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கி பின்னோக்கி பார்த்தோம்னு வைங்க நமக்கு நல்லா புரியும். ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்தது நமக்கு முக்கியமாக நமக்கு தான் தெரியும். முதலாவது ஆண்டவருக்கு தெரியும், அடுத்தது நமக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம முன்னாடி இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே மாற்றக்கூடியவர். உனக்கு வந்து எல்லாத்தையுமே மறுரூபமாக்குவேன்னு சொன்னோம்னாக்கி மறுரூபம்னா என்னதுன்னா இப்போ இருக்க காரியங்கள் இல்லாமல் எல்லாத்தையுமே மாற்றிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வாழ்க்கையை நீ வாழறதுக்கு நீ அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த வாழ்க்கையை நாம் வாழறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு எத்தனையோ பிசாசானவன் நமக்கு சோதனையை வேதனைகள்லாம் கொண்டு வரலாம். நம்ம வசனங்களை வந்து தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களில் பாருங்கள், நீங்கள் நம்ம நிறைய ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுதோ இல்லாட்டா ஆண்டவருக்குன்னு ஏதோ செய்யணும்னு நம்ம நினைக்கும் பொழுதோ அதில் வந்து தடையை கொண்டு வந்து நம்மளை வந்து எழுந்திருக்கவே முடியாது, ஒன்றால் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து தள்ளி விட பார்ப்பான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதுதான் நடக்குது. ஆனால் வந்து பாருங்கள், ஆண்டவர் நம்மளை கைவிடாத ஆண்டவராக நம்மளை நடத்துகிறத நம்ம பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம துன்ப நேரத்தில் நமக்கு யாருமே உதவி இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி நம்முடைய சரீரத்தில் வேதனையாக இருக்கலாம், சரி இல்லாட்டா வாழ்க்கையில் ஏதோ வேதனையாக இருக்கலாம். அந்த நாட்கள்லாம் பாருங்கள், மனிதனுடைய ஆறுதலை நம்ம பெற்று கொள்ளவே முடியாது. அவங்க வந்து ஆறுதல் படுத்தவும் முடியாது. நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நின்று அவர்கிட்ட நம்ம ஜெபித்து நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்தது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து முடியாது அப்படிங்கிற காரியங்கள் நிறைய வரும் பொழுது கண்ணீர் வச்சு அழுவோம். நம்ம ஆண்டவரே நான் எல்லாம் சரியாக தானே செஞ்சேன், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சோதனைகள்லாம் வருது, இந்த வேதனைகள்லாம் வருது, ஆண்டவரே நான் எப்படி இதை ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய திருப்பு இந்த மாதிரி ஜெபிச்சிருக்கேன். ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு பக்கத்தில் வரும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அது என்னமோ அந்த காரியங்கள் மாற்றப்பட்ட மாதிரியே இருக்காது. ஆண்டவரே இதை மாற்றுங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது அது மாறின மாதிரியே இருக்காது. காரியங்கள் அப்படியே இந்த மாதிரி இருக்கும். ஆண்டவரே இது எப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் அதை வந்து சால்வ் பண்ணுறத பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோடய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அதுதான். அப்படி நம்மளுக்கு ஒன்றுமே அந்த கவலைகள் அந்த வேதனைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஒன்றும் இல்லாமல் நம்மளை நடத்தி சென்று நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டு அவர் வசனத்தை திருப்பி நம்ம தியானிக்கிறதுக்கு எனக்கு இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து வசனங்கள்லாம் நமக்கு புரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு காலங்களில் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரதை நம்ம சொல்லும் பொழுது அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு நம்மளை அவரால் முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும், விசுவாசித்து நீங்கள் வசனங்கள்லாம் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்வார்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். ஏன்னா வசனங்கள் வந்து சிலர் சொல்லுவாங்க வசனத்தை படிப்பேன் மறந்து போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து எந்த வசனத்தை சொன்னாலும் நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாருங்கிறத நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும். நான் சொல்கிறேன். ஆனால் வந்து வசனத்தின் மூலம் நீங்கள் அதை வாசித்து ஜெபிச்சு பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். அவர் வந்து பரிசுத்தமாக நம்ம இருக்க சொல்லியிருக்காருன்னா பரிசுத்தம்னா என்னது, பரிசுத்தம்னா என்னென்னு நான் பரிசுத்தம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆண்டவர்னு சொல்கிறாரு, நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நம்ம பரிசுத்தம்னா என்னென்ன தெரியாமல் இருக்கலாம். பரிசுத்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் வந்து துன்மார்க்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, துன்மார்க்க வழியில் நடப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும்
அப்படிங்கிறத முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு துன்ப நேரத்துலையோ ஒரு பிரச்சனை நேரத்துலையோ அவங்கள வந்து பாருங்கள், அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னா அவங்களுக்கு அது அது வந்து சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர், பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி இல்லாமல் துன்பப்படும்போது அவங்களோட கூட வேத வசனமே சொல்லி துன்பப்படுகளோடு நீ வந்து நினச்சி அழுகிறவங்களோடு அழுங்க, சிரிக்கிறவங்களோடு சிரிக்கணும்னு சொல்லுவார். ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே பாருங்கள், அழுகிற பிள்ளைங்களை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கி அவரே ஒருத்தர் கண்ணீர் வெடிச்சாருன்னு சொல்லி இந்த விசுவாசம் இல்லாத இந்த மாதிரியெல்லாம் பார்த்து அழுவார்னு சொல்லி இருக்கும். ஏன்னா மற்றவங்களுடைய வேதனைகள் அது இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டிய காரியங்களை வந்து சரியான காரியங்களை செஞ்சு அவங்கள முடித்து அவங்கள செய்வார். அந்த மாதிரி நம்மளும் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமான காரியங்கள். அதில் வந்து நம்ம அந்த உலகம் மாதிரி இருக்கக்கூடாது, அதில் வேறுபட்டு இருக்கணும். அடுத்தது தேவனிடத்தில் அன்பு கூறவங்களாக இருக்கணும். அவரையே சேவிக்கணும், அவரை தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும். அப்படிங்கிற அந்த வாழ்க்கை வந்து நமக்கு இருக்கணும் எப்பொழுதுமே. பாருங்கள், அவர்கிட்ட அன்பு கூறுறதா இருந்தாலே நாம் வந்து அவரை தான் வணங்குவோம், அவர்கிட்ட தான் எல்லாம் சொல்லுவோம். மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்ம ஆறுதல் படுறதை விட ஆண்டு சமூகத்தில் நம்ம சொல்லி அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவர் நம்முடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, அவர் பரிசுத்த ரத்தம் நம்மளோடு கூட நம்மளை கழுவி இருக்குதுனாக்கி நாமளை வந்து ஒரு காலமும் நம்மளை வந்து அப்படியே விட்டு விடுறது ஆண்டவர் கிடையாது. நம்மளை வந்து தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன். நம்ம ஒரு நாள் நடக்கிறத நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அவரை போல் அவருக்குன்னு அவர் வந்து எப்படி அர்ப்பணித்து பிதாவுக்கு அர்ப்பணித்து அவர் சொன்னதே கேட்டு சிலுவை மரணம் வரைக்கும், மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்தார். மரணம் வரைக்கும் வந்து பாருங்கள், எத்தனையோ பாடுகள், துக்கங்கள், துன்பங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து அவர் வந்து சகித்து அவருக்கு பிரியமானதை செஞ்சார். அது வந்து அவருக்குன்னு அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதை வந்து நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுதே அவர் நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். நாம் அர்ப்பணிக்கணும், அதை வந்து செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்து அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும். அவருடைய வாழ்க்கை வந்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஆண்டவரே என்னமா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருக்கு வந்து இது பிரியமானது. வேதத்தை நம்ம படிக்கும், அந்த வசனங்களில் நிறைய ஆண்டவருக்கு பிரியமானது என்னது, பிரியமில்லாத என்னதுன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து நம்ம செய்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து கழுவி, நம்மளை வந்து பாவங்கள்லாம் கழுவி நம்மளை வந்து கிறிஸ்துவ போல இருக்குது. அவர் மறுபடுத்த என்று சொல்லியிருக்காருலாம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அந்த 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 வார்த்தையில் இருக்குது அப்படிங்கிறத நாம் விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அதுக்கு நம்ம கீழ்ப்படியை நாம் அர்ப்பணிக்கணும். ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி அவர் அன்புள்ளவருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பாவத்தை கழுவுவார்னு தெரிஞ்சுக்கணும். அவருடைய கிருபை நம்மகிட்ட இருக்குது, அவர் இரக்கம் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் வார்த்தையினாலும் நம்மளை போஷித்து நடத்தக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட வார்த்தையை அனுப்பி நமக்கு சுதந்திரம்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் தான் நமக்கு வந்து செய்கிறார். அப்போது நம்ம ஆண்டருடைய ரத்தத்தினால கழுவப்படணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நம்ம நடத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்டவர் செஞ்ச காரியங்களே இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த எருசலேம் நகரத்தில் அந்த வெளியே போய் பரிசுத்தமாகப்படி நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் அவர் பாடுபட்டார். அந்த எருசலேமே சொல்லி ஆண்டவர் வந்து அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா, அவங்க இவர் பாவத்துக்காண்டி இவர் சுமந்துட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க நினைக்காங்க. ஆனால் வந்து இல்லை, ஆண்டவர் வந்து பாருங்கள், பரிதாபப்படுத்த பெண்களை கூட சொல்வார், உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக அவங்க எனக்காண்டி அழாதங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போது அவர் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்கு தான் அந்த இடத்துல அவர் வந்து பரிசுத்தமான ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து பாடுபட்டு நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் நம்மளை விட்டு எடுக்கிறதுக்கு அவரால் முடியும். ஏன்னா வந்து பாவத்தில் கிடந்த நாமளை வந்து தூக்கி எடுக்கிறது அவர் பாடுபட்டார். அதனால நாம் அர்ப்பணித்து நாம் வந்து இந்த பாவ வாழ்க்கையை விட்டுட்டு அந்த ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சேன்னா நம்ம வந்து பரிசுத்தம் அடையினாலே ஆண்டுகிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கும் பொழுது இந்த பாவங்களை விடுறதுக்கு ஆண்டுகிட்ட ஜெபிக்கணும் முதலாவது. அடுத்தது அவருக்குன்னு ஊழியம் பண்ணுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து அவர் பரிசுத்தமாக்க நம்மளை வந்து அவர் வல்லமுள்ளவராக இருக்காருங்கிறத விசுவாசித்து நம்ம வந்து அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அடுத்தது நம்ம பாவத்திலிருந்து மீட்க தான் அவர் சிலுவையில்
அறையப்பட்டார். அந்த கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் நமக்கு சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரா இருக்காருங்கிற மாதிரி. இந்த ரத்தம் சிந்தல்னாலே ரத்தம் சிந்தி மறித்தார், ஆனால் உயிர் தெழுந்தார் நமக்காக அப்படிங்கிறத இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது எப்பவும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளோட பாவத்திலிருந்து மீட்கலனாக்கி இந்த சிலுவை மரணம் வரலன்னா நம்முடைய பாவத்திலே கிடந்து மறித்து போவோம். ஆனால் அப்படி இல்லை, ரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாத்தையும் மீட்டெடுத்து மீட்டெடுத்து பரிசுத்தமாக வாழ்க்கை நம்மளுக்கு தந்து பரிசுத்தாவியை தந்து அநேகருக்கு பரிசுத்தத்தை கொடுக்கறதுக்காண்டி தான் நம்மளை வச்சிருக்காரு. அவர் உயிரோடு எழுந்திருச்சது, அவர் மறித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. அப்போ உயிர் தந்து இருக்கிற ஆண்டவரை நாமளும் நம்ம உயிரோடு இருக்கிற நாட்கள் வர ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அந்த பூரா நம்ம செஞ்சிடணும். ஏன்னா அவர் பாவமே செய்யலை, அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சார் அந்த நோக்கத்தை. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, நம்ம ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு உங்களுடைய பரிசுத்த ஆவியை தந்திருக்கீங்க, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு வாழ்ந்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினீங்களோ அதுபோல் எங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்ததின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க, அந்த இரக்கத்தை தாங்க, அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் வழிநடத்தலுக்கு எங்களுக்கு வழிநடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்கி ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நம்மளை பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு மற்றவங்களுக்கும் அநேக பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாருங்கிறத கற்றுக் கொடுத்து இந்த ரத்தத்தினால் வருகிற வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்களா நம்மளை மாற்றுவார். பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டால் தான் நமக்கு பரிசுத்தாவினால் வழிநடத்தல் இருந்தால் தான் நாம் அநேகருக்கு ஆவியானவரின் வழிநடத்தல அறிவித்து அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருபை இருந்தால் உங்களுக்கு போதும். இந்த உலகத்தில் எத்தனையோ வழிநிறுத்தல் எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் ஆண்டோடைய பிரசனம் உங்களுக்கு இல்லைனாக்கி நீங்கள் அவர் அற்புதமாக நடத்துகிறவர். அவர் அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய பிரசனத்தினால் நிறைக்கப்பட்டு அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி நாம் சொல்கிற வார்த்தை ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நாம் வழிநடத்தப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது நம்ம சொல்ல முடியும். அதுக்காண்டி நீங்கள் ஜெபிக்கணும். முழுமையாக நீங்கள் இந்த வசனங்களை தியானித்து பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்து மற்றவங்களுக்கும் அந்த பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அது எங்கள் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எதுக்கு அழைச்சிங்களோ அந்த அழைப்பை நாங்கள் செய்து முடிக்க நீங்கள் செய்து முடிச்சிங்க, அதுபோல் நாங்களும் செய்து முடிக்கணும். எங்களை சும்மா ஏனோ தானே நீங்கள் அழைக்கலை, எங்களை பரிசுத்தாவினால் நிறைக்கப்படலை, நாங்கள் எங்களை பரிசுத்த ரத்தத்தினால் கழுவலை ஆண்டவரே. அது நீங்கள் பரிசுத்தராக இருந்து எப்படி வாழ்ந்தீங்களோ அதுபோல் நாங்களும் வாழணும். மற்றவர்களுக்கும் அதை சொல்லி அவங்களுக்கும் அந்த வாழ்க்கைக்கு அவங்க வழி நடத்த எங்களுக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு இரக்கத்தை தாங்க, எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி இந்த நாளில் அர்ப்பணித்து நிறைய வசனங்கள் தியானிங்க. ஆண்டவர் உங்களோட பேசும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் செய்வார். அதை நீங்கள் கண்ணால் பார்த்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்து வழிநடத்த வளமுள்ளவராக இருக்கார். அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக இருக்க உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிச்சிருக்கனால உலகத்தில் எந்த காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரால் செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல நாங்கள் குறைவாக இருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் நிறைவாக்கி தர உங்களால் மாத்திரம் முடியும் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி அநேகர் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் அப்படியே செய்வார். அவர் செய்ய வல்லமுள்ளவர். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்.
அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், எனக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஆம் சாமி, அதிசயங்களை செய்கிறவர் நீங்க ஒருவர் மாத்திரம், அற்புதமாய் நடத்துகிற நீங்க ஒருவர் மாத்திரம் என்று எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்த ஆவினால் எங்களை வழிநடத்துவதனால் தகப்பனே, பொல்லாத பிசாசு எத்தனையோ திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து எங்களை ஆண்டவரை மீட்டெடுத்து உமக்கு சொந்த பிள்ளையா எங்களை மாற்றி அமைத்து வைத்திருக்கீங்களே இந்த உலகத்திலே. அதுதான் நமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி உம்முடைய மகிமையின் பிள்ளைகளாய் உம்மால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட அர்ப்பணிக்க எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற சுவாமி. இந்த உலக போக்கில் நாங்கள் போகாதபடி பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ எங்களை அழைத்த உம்முடைய அன்பை நினைத்து உம்முடைய அரவணைப்பை நினைத்து நாங்கள் உம்முடைய கரத்திலே முழுவதுமாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே எங்களை வழி நடத்தத்தக்கதாமே ஜெபிக்கிற சுவாமி. இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவினால் நிறைந்து பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் அநேகர் எழும்ப ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்துகிற நாட்களாய் மாறட்டும். அநேக பிள்ளைகள் பரிசுத்துக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ராஜாதி ராஜாவை கண்டுகொள்ளட்டும் தகப்பனே. பாவங்கள் செய்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கட்டும்.
பரிசுத்த வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். அநேகருக்கு அதை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளா அவருடைய வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரே நீங்க வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு உங்களுடைய வசனம் எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. நீங்க மாத்திரம் தான் எங்களை பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரை உதவி செய்ய முடியும். ஆண்டவரே உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுடைய குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அதன் மூலம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீ கிருபை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆவினால் வழிநடத்தப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட அநேகர் ஆண்டவரை எழும்ப தேவன் நம்மை கிருபை செய்து வழிநடத்துகிற நாட்களாய் இந்த நாட்கள் ஆண்டவரை மாற்றி எங்களையும் ஆண்டவரை நீங்க பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கென்று உபயோகமான பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ எங்களை அழைத்தவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை இன்னும் நிறைக்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. அநேகருக்கு பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே சாட்சிகளாய் வாழ எங்களை நீர் பலப்படுத்த பயன்படுத்த இந்த கருத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்க சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த அன்பு காட்டி எங்களை நடத்தி இந்த நாள் வரை நடத்தி வருகிறவர் இன்னமும் நடத்துவீர் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் பலப்பட என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் சுமந்த தேவன் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உணர்வை நீ தந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துற சுவாமி. எப்பொழுதும் உமக்கு மாத்திரம் நன்றி சொல்லவும் உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாகவும் நீங்க பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பயனுள்ள பிள்ளைகளாய் கனி கொடுக்கிற மரமாய் எங்களை மாற்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு வழி தெரியாதது வழி காட்டுகிறவராய் இருக்கிற தயவுக்கு நன்றி செலுத்துறோம். நேரான வழியிலே நாங்கள் சென்று நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமை பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிவுபடுத்தி கொண்டிருக்கிறபடியா நன்றி செலுத்துறோமா. இன்னும் நடத்த போறதா நன்றி செலுத்துற ஆண்டவரே. மறுபடியும் அவனுடைய சமத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தக்கதாய் நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த முகங்கள்லாம் வெக்கமடையிலே ஆண்டவரே பிரகாசம் அடைந்தது போல எங்களுடைய வாழ்க்கையை நீ செய்து முடிக்க போறதா நன்றி செலுத்துறோம். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துறேன். ஏசு நாம் நல்ல பிதாவே. ஆமென்.